ஹாய், என் பேர் ராகேஷ். திடீர்னு பிஓ மீன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேஆட்டிக் செஷன் ஆஃப் மை லைஃப். ஏதோ தெரியாதனமா அப்படின்னா பேக் ஸ்பேஸ் ஒர்க்கால கேஆட்டிக்கா முடிச்சுட்டு கடைசியா 3 கொஸ்டின் அது ஏதோ அடிச்சுட்டு வந்தேன். ஜஸ்ட் பாஸ். அதுல விட்டேன்னா வாழ்க்கையே கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். இந்த வந்து கல்யாணம் மேலே கிடைச்சிச்சு. இந்த ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்ம. அதனால அது ஒன்றும் சொல்லிட்டாங்க. வாசி கலா பெரிய படம் மாட்டிட்டு மாதிரி அவனை மாட்டணும்னு இருக்குது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் ப்ரெஷரே வருது அவனுக்கு. நான் இப்போ ஐபிபிஎஸ் பிஓ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிடைச்சிருக்கு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த கிளியர் பண்ணது வந்து Jan 22 வெராண்டா ஆன்லைன் பேட்ச் செஞ்சேன். அதுல இருந்து கரெக்டாக 1 வருஷம் முடிய இதான் ஃபர்ஸ்ட் 1 இயர் முடியுது. இப்போ பேங்க் வேலை பிஓவில் கிடச்சிருச்சு எனக்கு. பேங்கிங் வந்துட்டு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் ப்ரைவேட்டில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு 6 இயர்ஸ் எனக்கு சிவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஆர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு எதுவுமே மாறும். ஆனால் பேங்கிங் அப்படி இல்லை, எப்பவுமே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதுவும் எனக்கு இது முன்னாடியே பழக்கப்பட்டது. ஏன்னா நான் 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு வெராண்டா ரேஸில் ஆஃப்லைனில் சேர்ந்தேன். கொரோனா டைமில் சேர்ந்தனால என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் அதில் எஃபர்ட் போட முடியல. அந்த லாக்டவுன் டைமில் சேர்ந்தனால அந்த 1 மந்த்து படித்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அடுத்து என்னோடய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். பட் இப்போ எனக்கு இப்போ கரெக்டாக 29. ஸோ இன்னும் தான் இந்த இயர், அப்புறம் இன்னும் 1 இயர் தான் இருக்குது லாஸ்ட் இயருக்கு. அதனால் சரி இப்போ இந்த சான்ஸ் விடக்கூடாது, மறுபடியும் ரேஸில் ஆன்லைனில் சேர்ந்தேன். ஏன்னா ஒர்க்லேருந்து நம்ம ஆஃப்லைன் வர முடியாதனால ஆன்லைனில் சேர்ந்தேன். ஆன்லைனில் சேர்ந்துட்டு கரெக்டாக Jan 22 சேர்ந்தேன். சேர்ந்தோடனே இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு புதுசாக இல்லாதனால எல்லாத்தையும் ஒரு ப்ரீஸாக 3 மந்த்ஸ் எனக்கு அப்படியே கேஷுவலாக போயிடுச்சு. டவுட்ஸ் எல்லாம் எப்படி யாரை அப்ரோச் பண்ணும், மென்டார்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு எதுவும் கூச்சம் இல்லை. என் கூட படித்தவங்க ரொம்ப காலேஜில் இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கள புஷ் பண்ணி பேச சொன்னது தான் எல்லாருமே. எனக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, பார்க்குறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. அது இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். பட் மறுபடியும் ப்ரிலிம்ஸ் பேட்ச் வச்சாங்க. ஸோ அதில் கிளியர் பண்ணி அதான் ஒரு கைடன்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப் விட்டு ஒரு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் பேட்ச் அடுத்து மெயின்ஸ் பேட்சும் கிளியர் பண்ணோம். ஸோ அது அஃபிஷியல் என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேங்கிங் எக்ஸாம் அட்டெம்ப்ட். அந்த 6 எக்ஸாம்ஸுமே வேறு எதுவும் நான் அட்டன் பண்ணல. ஸோ அடுத்தது தான் இப்போ நான் வெராண்டா ரேஸ் சேர்ந்தேன். January 2025 சேர்ந்துட்டு அந்த கம்மிங் இயர் தான் நான் அப்ளை பண்ணேன். இப்போ நான் பாஸ் ஆயிருக்க எக்ஸாமும் இன்னொரு நான் 3 எக்ஸாம் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறேன். SBI கிளர்க், IBPS கிளர்க் எழுதியிருக்கேன். டோட்டலாக 1 இயர். இந்த Jan 22 போன Jan 22 அஃபிஷியலாக ரேஸில் சேர்ந்தேன். 1 இயர் என்னோட ஜேர்னி அதில் பாஸ் பண்ணேன். இல்லை, எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு குறையும் இல்லை எங்கள் வீட்டில். அதாவது எங்கள் வீட்டில் கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு அதை காமிக்காமல் தான் வளர்ப்பாங்க. நான் வேலைக்கு போனப்பையும் எங்கள் வீட்டில் என்கிட்ட எதிர்பார்க்கல. வேலைக்கு போகாமல் நான் படிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட எதிர்பார்க்கல. எந்தனாலும் படி, நல்லா வந்தால் போதும் அப்படின்னு எனக்கு வீட்டில் 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுது. இதே என்ன மாதிரியே நிறைய பேர் நல்ல பிரெயினாக இருந்தோம், அவங்களால எடுக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருக்கும். எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு ஆவரேஜான கிட்டு. ஆனால் அதுலேயுமே எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணனால 29 வயசில் என்னால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸ்டடி யூஸ்வலாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் கிளாஸஸ் இருந்தனால ஒரு ஈஸியாக கிளாஸ்லேயே ஓடிடுச்சு. 9 to 5 ஒரு காலேஜ் போகிற டைம் மாதிரியே 9 to 5 கிளாஸஸ் ஓடிடுச்சு பேசிக் கிளாஸஸில். பட் அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பேட்ச் வரும்போதுட்டு அந்த என்னால் வந்து ப்ரிலிம்ஸ் பேட்சில் இருக்க மக்களோட கீப் அப் பண்ண முடியல. எப்படின்னா மார்க் என்னவோ எடுத்தாலுமே அந்த வேகமாக என்னால் போட முடியல ப்ரிலிம்ஸ் பேட்சோட. ஸோ அவங்களோட ஈடு கொடுத்து போட பார்ப்பேன். பட் அதை தாண்டி என்னோட டேல ஒரு ஹாஃப் டே வந்து எப்பவுமே நான் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டேன்னா அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஹாஃப் டே ஓடிடும். எவ்ரி கொஸ்டின் மார்க்கில் அட்டன் பண்ணாத கொஸ்டின், அட்டன் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தடவையாக போட்டு பார்த்தா அந்த கான்செப்டை தெரிஞ்சுப்பேன். வருதோ இல்லையோ, ஸ்பீடோ இல்லையோ, கான்செப்டை தெரிஞ்சுப்பேன். எனக்கு அப்படி படிச்சனாலவோ என்னவோ தெரியல, ப்ரிலிம்ஸ் படித்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். மெயின்ஸ் வந்து நான் வெறும் மார்க் மட்டும் தான் போட்டேன். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால மெயின்ஸுமே எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு ஸ்டெப்பில் வர வேண்டிய ஆன்சர் 4 ஸ்டெப்பில் வந்துச்சு. அவ்வளோதான் மெயின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அஃபிஷியலாக அட்டன் பண்ணது இந்த வருஷம் தான் நான் படித்து அட்டன் பண்ணேன். போன வருஷம் கொடுத்தது வந்து நான் சும்மா எழுதணும்னு. ஸோ இப்போது SBI ஒன்று தான் நான் படித்து ஃபெயில் ஆனேன்னா எனக்கு சுத்தமாக வரல. பட் பாக்கி நான் எழுதின எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ RRB PO மெயின்ஸுமே கிளியர் ஆகல. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் நான் எழுதின வரைக்கும் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு அந்த வெராண்டா ரேஸில் சேர்ந்தனால எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் சேர்ந்தப்போ தனியாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் கிட்ட நான் தனியாக இருந்தேன். ஒரு மாதிரி கிளாஸஸ் ஏனோ தானோ தான் போயிட்டு இருந்துச்சு. பட் புரியுறது புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க.
வேற வேற பேட்ச்ல இருந்து கிடைச்சாங்க, ஃபிலிம்ஸ் பேட்ச்ல இருந்து ஒருத்தர் ஆட் ஆனாங்க. அப்படி கிடைச்சப்ப ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு எனக்கு. ஆன்லைனா இருந்தாலுமே நம்ம அப்ரோச் பண்ணி நமக்குன்னு ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணிட்டா அந்த லோன்லினஸ் தெரியாது. தனியா படிக்கிறோம், அந்த ஒரு போர்டம், என்ன எதுக்கு படிக்கிறோம், அந்த மோட்டிவேஷன் நான் கொடுக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா நான் கொடுப்பேன். அப்படி எனக்கு ஒரு 7 பேர் வந்தாங்க, எல்லாருமே என்னோட பேட்ச்ல இருந்தான். இத்தனைக்கும் சிலவங்க மேரிட் பீப்புள், அவங்க டைம்ல இல்லாதப்ப நம்ம கிட்ட டவுட்ஸ் கேட்பாங்க, நமக்கு டவுட் சொல்லப்ப எனக்கும் படிப்பேன். ஸோ அந்த கம்யூனிட்டி தான், அந்த கம்யூனிட்டி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எனக்கு வந்து ஆன்லைன்ல உள்ள கஷ்டத்தை கிளியர் பண்ணிச்சு. அந்த ஆன்லைன்ல தனிமையை ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு குரூப் கால் ஓடும். அந்த குரூப் கால எல்லாரும் புலமும் என்ன மோட்டிவேஷன் ஆலையா இல்லையான்னு பேசிட்டு, சரி மறுபடியும் பேக் அந்த ரேஸ் வாங்க போவோம் அப்படின்ட்டு அடுத்து ஏதாவது ஃபிலிம்ஸ் பேட்ச் மெயின்ஸ் பேட்ச் ஏதாவது வைப்பாங்க, அதை நாங்கள் ஒரு மைல் ஸ்டோனா வச்சுக்கிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம். SBI POல நான் குவான்ஸ் ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ணல. அந்த ஈகோ ரைட்டிங் நம்ம எல்லாருமே பேங்கிங்ல பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் கை வச்சுட்டு அது ஆன்சர் வரலன்னா அதுலயே 20 நிமிஷம் ஓட்டி. அதே மாதிரி தான் நான் ஓட்டினேன் SBI POல. இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து சேர்த்து நான் 55 எடுத்தேன், 65 மார்க். நான் குவான்ஸ்ல என்னோட ஈகோ விட்டுட்டு ஒரு 10 மார்க் நான் போட்டிருந்தேன்னா எனக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச், அது டக்குன்னு சேஞ்ச் ஆகல. என்னடா இப்படி இந்த மாதிரி விஷயத்துல ஃபெயில் ஆவியா அப்படின்னு யோசிச்சேன். அப்போ கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆனேன். அப்போ என்ன சுற்றி இருக்கோங்க, ப்ரோ நாங்கள் இது கூட வரல, நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க இந்த 1 இயர்ல, உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னனால நான் புஷ் பண்ணி வந்தேன். சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு எனக்கு வந்து இங்கிலீஷ், நான் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய படிப்பேன், ஸ்டோரி புக்ஸ் கண்டமணிக்கு படிப்பேன். நான் படிக்காத ஸ்டோரி புக்ஸ் இல்லை, டாப்ல ஸ்டோரி புக்லாம் இல்லை, குழந்தைங்க ஸ்டோரி புக்கு, காமிக்ஸ் புக் தான் படிப்பேன் நான். ஆனாலுமே எனக்கு ஒரு இங்கிலீஷ் கிராமர் அதுலேருந்து வந்துடும். என்னோட கட் ஃபீலிங் வச்சு தான் நான் இங்கிலீஷ் பாஸ் பண்ணேன். இங்கிலீஷ் தான் எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணுச்சு. அண்ட் ரீசனிங் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சப்ஜெக்ட் ரீசனிங்கிறது, அதனால ஓரளவு பிடிச்சி படிக்க ஆரம்பித்தேன். மேக்ஸுங்கிறது எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு நெருடல், எனக்கும் அது ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் வேகமாக வரல, எல்லாம் புரிஞ்சது வந்துச்சு, ஆனால் வேகமாக போட வரல. மேக்ஸ் தான் ஒரு வீக்கஸ்ட் சப்ஜெக்ட். ரீசனிங் வந்து சம்வாட் ஐ கேன் மேனேஜ். அண்ட் இங்கிலீஷ் வந்து வாஸ் மை ஸ்ட்ராங் சூட் இன் எவ்ரிவேர். இப்போ POல பாஸ் ஆனதுமே இங்கிலீஷ் தான் நான் காரணம். 40க்கு 35 எடுத்துருந்தேன். நான் PO மெயின்ஸ் எழுத போனது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக தான் கிடச்சிது எனக்கு. PO மெயின்ஸ் எழுதிட்டு 3 செக்ஷன் முடிஞ்சு, 4வது செக்ஷன் ரீசனிங்கு நல்லா அடிச்சாங்க. அடி வாங்கிட்டு நான் பெருமூச்சு விடலான்னு பார்க்குறேன், டைப்பிங் சத்தம் கேட்குது. இது ஏன் கேட்டுச்சுன்னா நான் எக்ஸாம் லேட்டாக வேற ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன்னு கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே போயிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு, 25 மார்க்ஸுக்கு செக்ஷன் இருக்கு, அதில் நீங்கள் டைப் படிக்கணும். டைப் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் வந்து 3 கேள்வி ரீடிங் காம்படிஷன் மாதிரி ஒன்று இருக்கும். சரி ஏதோ நான் படிச்ச இங்கிலீஷை அந்த இடத்துல காப்பாற்றி விட்டுருச்சு. இதில் பேக் ஸ்பேஸ் வேறு அன்றைக்கி எனக்கு பார்த்து ஒர்க் ஆகல. அதனால எல்லாத்தையும் தாண்டி செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன். அதில் ஜஸ்ட் 10 மார்க் எடுத்தேன், 8.75. நான் 10 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆஸ் இன் ப்ரெஷர் தாண்டி இந்த கல்யாணம் அதெல்லாம் எனக்கு அது ஒரு இது இல்லை. பட் அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு, நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்காமே நீ போயிடுவியோ தம்பி அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்டில் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதே எங்கள் வீட்டில் இல்லை. இவ்வளோ நல்லா 12th இப்போ நல்லா ஸ்கோர் எடுத்திருந்தேன், 96% வச்சிருக்கேன். இவ்வளோ படிச்ச நீ இங்கேயும் படிச்சு ஒரு நாள் போக முடியலன்னா விட்டுரு, நீ போக முடியல எத்தனை வருஷம்னாலும் படி, எதனாலும் படின்னு விட்டாங்க. அந்த பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணாமல் நீ இந்த எக்ஸாம் விட்டு போகக்கூடாது, அதுதான் எங்கள் வீட்டில் நோக்கமாக. ஸோ எந்த ப்ரெஷர், வேற எந்த ப்ரெஷருமே இல்லை. இனிஷியலாக யூஸ் பண்ண ChatGPTல மேத்ஸ் ஒரு மாடியூல் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணேன். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டவுட்னா 4 பேர் டிஸ்கஸ் பண்ணாலே ஆன்சர் வந்து. இப்போ எனக்கு தெரியாத ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவர் எடுத்துகிட்டு வருவார், என்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ் அவர் எடுத்துகிட்டு வருவார், மகேஷ், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவங்கலாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியலனா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். ஒரு பிரதீப் சாரோட யூடியூப் வீடியோ குரூப் ஒரு மெயின்ஸ் குரூப் இருக்கும், அப்புறம் எங்களோட பேட்சோட மெயின்ஸ் குரூப் ஒன்று இருக்கும். 2த்துல போட்டுவிடுவோம். அதில் இருக்கிற பயங்கர மூலாயான இருக்கவங்க 5 நிமிஷத்தில் பட்டு ஆன்சர் வந்துடும். அப்புறம் அவங்க கிட்ட பர்சனலாக சார் எப்படி கொண்டு வந்தீங்க ஆன்சர், ப்ரோ எப்படி கொண்டு வந்தீங்க, சிஸ்டர் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. அதுதான் நாங்கள் யூஸ்வலாக ஃபைனல் ஸ்டெப், அதுதான் அந்த குரூப்பில் போட்டு ஆன்சர் வர்றது தான். எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு. என்னால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாத சூழ்நிலைனால எனக்கு ஒரு 8 out of 10 இருந்துச்சு ஆன்லைனில். ஏன்னா அந்த தனிமையும் கொடுத்துச்சு. என் ஏஜுக்கு என்னால் மிங்கிளாக முடியல. நான் சூஸ் பண்ணி பீப்புளோட பேசினேன், சூஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு சர்க்கிள் எடுத்தேன். இதே அங்கேனா ஒரு பியர் ப்ரெஷரோட வந்திருக்கும். ஆன்லைனில் அது போக கிளாஸஸும் ஓடிச்சு. அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் வைக்கலன்னா நான் ஆன்லைனில் வந்து இவ்வளோதானு யோசிச்சிருப்பேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் ஆன்லைனுக்குன்னு தனியாக ஒன்று வச்சு அதை புஷ் பண்ணனால எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டாக பொருளாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 8 of. நான் 3 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணதை AK சார் தான் நான் கிளாஸ் ரீசனிங் எடுத்தேன். அவர் அப்போ வந்து எங்களோட ஜெல் ஆயிடுவார். அவர் கிளாஸ் முடிச்சுட்டு அவ்வளோ பெரிய
நல்ல பெரிய ஆடிட்டோரியமில் கிளாஸ் எடுப்போம். அப்போ அவர் அங்கேயும் கிளாஸ் எடுப்பார். ரீசனிங் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்புட் அவுட்புட் எடுத்தார். ஸோ அப்போ ஏன்னா ஒரு ஜெல்லாகிறது ஒரு சார் தான். அந்த மாதிரி யார் பாப்புலரோ யார் நம்மளோட நல்லா பேசுவாங்களோ அப்படி ஏகே சாரோட தெரியும். பட் ஆஃப்லைனில் வந்துட்டு நான் கிளாஸஸில் வந்து பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். அது கிளாஸ் நடக்கும்போது. ஸோ எனக்கு அங்கே டீச்சர்ஸ் தெரியாது. மென்டார் ஞானபிரசாத் சார் இருந்தார். அவர் தான் எனக்கு எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே எனக்கு ஹெல்ப் பண்ணார். சின்ன டவுட்டாக இருந்தாலும் நின்று பேசுவார். அவரால் முடிஞ்ச ஹியூமர் கொடுப்பாரு. மென்டார் செஷன் ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா அவரும் தூங்குவார். எல்லாமே நடந்து அவர் எங்களோட ஒரு பர்சனாக இருந்தனால எனக்கு அவர் தான் என்னோட ஹோல் ஜேர்னியில் இருந்தார். ஃபர்ஸ்ட் கலை சார் இருந்தார். அப்புறம் அவருக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னால அவர் போய் எனக்கு ஞானபிரசாத். ஸோ அவர் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே இருந்தார். இன்டர்வியூ முன்னாடிலாம் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்தபோது அவர் தான் எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணார். மார்க் டெஸ்ட் யூஸ்வலாக தான் எல்லா மார்க் டெஸ்ட் மாதிரி தான். ஆனால் இதில் என்னன்னா மார்க் டெஸ்ட் போடும்போது இங்கே அந்த காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரே டெஸ்ட்டை போட்டு ஒரே கம்பேரிசன் இருந்தனால ரேஸோட மார்க் வந்து எனக்கு அப்படி தான் ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஒரு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. இமேஜின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொங்கல் கரெக்டாக பொங்கல் வைக்க போயிட்டோம். வாசலில் போய் பொங்கப்பானையெல்லாம் வச்சாச்சு. பொங்கலும் கத்திக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? எங்களுக்குள்ள சார் இருந்துச்சு. சார் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு மேம் சொன்னாங்க. என்ன ரிசல்ட் மேம்? எப்போ வருது? 15லேருந்து 30 வரைக்கும் தானே வரும்னு சொன்னாங்க. இல்லை IBPSP ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு சாதமாக தான் ரிசல்ட்னாங்க. ஏன் ரிசல்ட் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி எனக்கு சாதமாக ரிசல்ட் இருக்குன்னு கேட்டு பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அவருக்கு அந்த தீபம் வச்சிருப்பாங்க. அது விளக்கு அணையிற வரைக்கும் எங்க அம்மா நகராத முடிச்சுட்டு நீ எங்கனாலும் போய்க்க, கடவுள் வேலையை பார்த்து பாருங்கிட்டேன். அது முடிச்சு ஒரு 10 நிமிஷம் அது முடிஞ்சு சுத்தி அங்கிட்டு எல்லாம் சுத்தி முடிச்சு வந்துட்டு அப்புறம் வந்து உட்கார்றேன். எங்க வீட்டில் சொல்ல எனக்கு பயமா இருந்துச்சு. இதுதான் ரிசல்ட்னா அவங்க பெரிய ரிசல்ட். ஸோ நான் எதுவும் சொல்ல, அட்மிட் கார்டு வருது, RRBPO அட்மிட் கார்டு வருது, அதை நான் டவுன்லோட் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்லி உட்காந்தேன். எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியும். எங்க அம்மா என்ன சொன்னேன், அம்மா ரிசல்ட் வரும், ரிசல்ட் ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் அப்படியே வெளியே போறேன், நாளைக்கு நைட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். கேட்டா ஃப்ரெண்டு வீட்டில் இருங்க, அப்பாட்ட சொல்லிருங்க. இல்ல அப்படி நல்லா வந்துருச்சுன்னா சொல்லிடுறேன் அப்படின்னு. அதுமாதிரி ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப பக்குன்னு தான் இருந்தேன். ஏன்னா இன்டர்வியூ நான் சரியா பண்ணல. பட் எனக்கு 50 மார்க்ஸ் வந்துருச்சு. அது நல்லா அண்டர்சர்வ் கேட்டகரியிலே உள்ள PO கிடைச்சோடனே எனக்கு என்ன சொல்றது இல்லை. இந்த நான் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அப்படியே அம்மான்னு அழுவாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன், அம்மா என்னைய பார்த்தாங்க. எங்கள் அப்பா அங்கே இடம் நடக்குது அப்படின்னாரு. இப்போ கிளியர் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவ்வளோதான். ரொம்ப அந்த ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா என்னோட கையில ஒரு லெட்டர் இல்ல, ஒரு மெயில் இல்ல, ஏதோ எப்படின்னு ப்ரொவிஷனலி அலாட்டட். அப்பதான் போய் மீனிங் தேடுறேன். ப்ரொவிஷனலி அலாட்டட் மீனிங் என்ன அப்படின்னு தேடுறேன். எனக்கு எதுவுமே ஃபிக்ஸ்டா இல்லை. இட் வாஸ் வெரி வேக் ஃபார் மீ. பட் கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான் ரிசல்ட் வரும் தம்பி. ஃப்ரெண்டுக்குலாம் அடிச்சேன். என் ஃப்ரெண்ட் 2 பேரும் PO தான் இருக்காங்க இந்தியன் பேங்க்ல. அவங்க சொன்னாங்க, டே இவ்வளவுதான்டா, வேற எதுவும் எதிர்பார்க்காத, இதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அவ்வளோயா, சரி ஓகே அப்படின்னு வச்சு நானும் சொல்லலை. இங்க ரேஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பப்ளிக்கா சொல்றேன். ஏன்னா யாருக்கும் எனக்கே இன்னும் இந்த கன்ஃபார்மா ஆலைய மைண்ட்ல. இனிமே இப்ப சொல்லியாச்சு, இங்க சொல்லியாச்சு, அடுத்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதான். அப்பா என்ன சொன்னாரு, தம்பி கிடைச்சிருச்சா? எனக்கு தெரியும் தம்பி, நீ வந்துருவாரு. எப்படி கிடைச்சிரு எனக்கே தெரியல. இதுல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சது சரி, சந்தோஷம் அப்படின்ட்டு. அம்மா அதே மாதிரி எங்க அம்மா என்னைய மாதிரி. எங்க அம்மாவும் நம்பல. தம்பி கிடைச்சிருச்சா? இல்ல பேரே காணாமே, இன்னும் நம்பர் செக் பண்ணிக்க, டபுள் செக் பண்ணிக்க அப்படின்ட்டு. இதை அண்டர்ஸ்டாண்ட் கேட்டு நீ OBCல அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா வந்துருச்சு ஏதோ அப்படின்னு. நானும் எங்க அம்மா ஒரே மாதிரி. எங்க அப்பா எங்க தாத்தாவும் சந்தோஷமா. எங்க தாத்தா தான் இருக்கிறதுலே சந்தோஷம். ஏன்னா எங்க தாத்தா என்னோட பொட்டன்ஷியல் அதிகமா ரெகக்னைஸ் பண்ணுவார். அவரு இத்தனை வருஷம் நான் வேலைக்கு போகாத போது இது கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். கவர்மெண்ட் வேலை, என் பேரன் கவர்மெண்ட் வேலை கிடைச்சான்னு அவரு தாத்தா சந்தோஷம் வந்தாரு. இன்டர்வியூ நான் PO மெயின்ஸ் கிளியர் பண்ணதே எனக்கு வந்து கரெக்டாக டிசம்பர் 12, 13 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இன்டர்வியூ வந்து எனக்கு 19 ஷெட்யூல் பண்ணாங்க. ஸோ வெரி லிட்டில் டைம் இன்டர்வியூக்கு. எனக்கு என்னன்னே தெரியாது இன்டர்வியூ, ஃப்ராங்காக சொல்ல. நான் கிளர்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு 2-3 இடத்துல விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணு, 4 மார்க்கில் வந்து உனக்கு பழகிடும்னாங்க. சார் தம்பி படிச்சிருந்தா பழகிடும், படிக்கல நான் என்ன படிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கப்ப நம்ம ரேஸ்லேருந்து அந்த பேங்கிங் அவேர்னஸ் PDF அமிச்சாங்க. நான் மகாலட்சுமி அமிச்சாங்க PDF. அது ஒன்று எடுத்தேன். அது போது 50 பக்கத்துக்கு போகுது. சரி வெறும் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு சரி அடிச்சுக்கலாம், EVS மாதிரி எழுதி நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். வெறும் ஹெட்டிங் மட்டும் தான் எழுதி வச்சு வருஷம் இத்தனை % அப்படின்னு போனேன். இதெல்லாம் போய் நல்லா டையெல்லாம் கட்ட சொன்னாங்க. அன்னைக்கு தான் டை வாங்கினேன். டை வாங்கிட்டு போனேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி இருக்க ஒரு சைடில், இன்னொரு சைடு மேனேஜர் மாதிரி இருக்கேன். அது ஒரு மெல்லிசான கோடு. இங்கிட்ட அங்கிட்டு மாறிட்டே இருந்தேன். நல்லா ஷூ போட்டால் பேங்க் ஆஃபீஸர் தான் இருந்தேன். இப்படிதான் காலைல 7 மணிக்கு இன்டர்வியூ போயிட்டு முதல்ல உள்ள போனேன். கடவுள் என்ன பார்த்தாருன்னு தெரியல, கடைசி ஆளாக ஒன்று அனுப்புறேன் அப்படின்ட்டு பேனலில் 20வது ஆளாக ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, சுற்றி பியூனு உட்கார ஆள் எல்லாருமே பசி வந்துருச்சு. ஏத்தாப்புல கேன்டீன் நல்லா செம்மையாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ லேட்டாகுது, நம்ம எப்போ சாப்பிட, பேனல் எப்போ சாப்பிட, அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இது 12, 12:45 வரைக்கும். 1:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டார். அவர் எனக்கு மெசேஜ் போடுறாரு, ப்ரோ நான் வந்துட்டேன்,
இந்த மாதிரி அடுத்த பேட்சுக்கு. சரி நமக்கு இன்டர்வியூ தள்ளி விட்டுருவாங்க போல அப்படின்ட்டு 12:45 கரெக்டாக போனேன். உள்ளே போன உடனே எல்லாருமே பயங்கர டெரராக தான் இருந்தாங்க. நான் ரொம்ப காமாக இருப்பாங்க, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் பயங்கர டெரராக இருந்தாங்க. போயிட்டு இந்த மாதிரி என்ன கம்ஃபர்டபுளாக நான் உட்கார வச்சாங்க. நான் பயப்படுற மாதிரி போனோடனே ஹூ ஆர் யூ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அந்த ஹார்ஷா இல்லை, தம்பி உட்காருங்க, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சார் என் பேனலில் இருந்த ஒரு சார் அப்படி சொன்னார். அண்டு போனோடனே எனக்கு யூஸ்வலான ஒரு ஃபார்மேட் தான் கேட்டாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அப்புறம் அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து என்னோட அம்பத்தூர் ஏரியா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சென்னை பற்றி படிச்சுட்டு போனேன், டெலாய்ட் ஆஃப் சவுத் ஏஷியாண்டு. அம்பத்தூர் என்னன்னு தெரியல எனக்கு. அதனால் அம்பத்தூரில் இந்த மாதிரி எஸ்டேட் இருக்குது சார். அப்புறம் ஏக்யூஐ பற்றி கேட்டாங்க. நான் 2 years பேக் உள்ள ஏக்யூஐ பற்றி சொல்லிட்டேன் தெரியாமல். ஸோ என் பேனல் மெம்பர் அந்த இடத்துலேயே அதை வந்து ஆஃப் பண்ணிட்டார். அது எனக்கு பயங்கர ஒரு டிமீனிங்கான மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு இல்லை நீங்கள் சரியாக படிக்கல, சும்மா வாய்க்கு வந்தது சொல்லாதீங்க, யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வந்தார் மறுபடியும். அண்ட் ஸோ அது எனக்கு ஒரு தடங்கலாக இருந்துச்சு. அண்டு அடுத்தடுத்த கேள்விகளில் வந்து எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, அப்போ தான் எனக்கு லக்கியில் ஒரு பேனல் மெம்பர் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த கொஸ்டினை தமிழில் சொல்லுங்கன்னு ப்ராம்ப்ட் பண்ணார். அண்டு தமிழில் சொல்லி முடிச்சோடனே எனக்கு ஒரு ஜென்ரலைஸ் கொஸ்டின் கேட்டாங்க, டெல் மீ அபவுட் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டாங்க. அது நம்ம சொல்லிடலாம், அதனால் அதை சொல்லிட்டேன் லீடர்ஷிப்ன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எம்பிசி பற்றி கேட்டாங்க. எனக்கு கரெக்டாக டிசம்பரில் வந்தனால அதுவுமே ஒரு ஃபெமிலியர் டாப்பிக்காக இருந்துச்சு. பட் 2 ஃபெமிலியர் டாபிக் வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் வந்தாலுமே பிஎம் ஸ்கீம்லாம் ரேண்டமாக கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்பிஎஸ் பற்றி கேட்டாங்க. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்ட், நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது நான் படிச்சுட்டு போன பேங்கிங்கோட பேசிக்ஸ், காசா ரேஷியோ, அப்பா எத்தனை மார்க் டெஸ்ட்டில் அதை கேட்டாங்க. சரி நான் கண்டிப்பாக வந்துடும் எனக்கும் நினச்சி போனேன், காசா பற்றி கேட்கவே இல்லை, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நேராக பிஎம் ஸ்கீமும் நான் சொன்ன அம்பத்தூர்லேருந்து அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அப்போ அதை சார்ந்த ஸ்கீம் கேட்டாங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ நான் எங்கள் அப்பா கவர்மெண்ட்ல இருந்தாருன்னு சொன்னேன், அதனால அவங்க என்பிஎஸ் வருமானு கேட்டாங்க. சார் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, எங்கள் அப்பா என்ன பண்ணுறது தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு சொன்னப்ப இல்லை இந்த மாதிரி இல்லை யோசிச்சு சொல்றப்ப அதுமாதிரி சொன்னேன், இல்லை ஐ டோன்ட் திங்க் மை ஃபாதர் ரிசீவ்ஸ் என்பிஎஸ். உடனே எனக்கு தெரியும் கன்ஃபார்ம்டாக எங்கள் ஃபாதர் என்பிஎஸ் ரிசீவ் பண்ணார். பட் ஹீ ஸ்டில் இன்சிஸ்டட் தட் இல்லை யுவர் ஃபாதர் மஸ்ட் ஹவ் ரிசீவ்டு சம் சார்ட் ஆஃப் காம்பன்சேஷன். உனக்கு அது தெரியலன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல எனக்கு லைட்டாக ஒரு இது வந்துடுச்சு. அதாவது நான் தப்புங்கிறத தாண்டி நான் சரி, ஆனால் அந்த சரி நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் தப்புனே சொல்கிறீங்க. சரி என்ன பண்ணுறது, உங்ககிட்ட 5 நிமிஷம் தான் இருக்க போகிறேன், ஓகே சார் ஐ லேர்ன் அபவுட் இட் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வச்சுக்கிட்டேன். ஐ லேர்ன் அபவுட் இட், ஐ லுக் இன் டு இட், ஐ வில் சி இட் ஆஃப்டர் வர்ட்ஸ். இந்த மாதிரி 4 பேஜ் படிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் வேல்யூ எதுவும் தப்பாக சொன்னீங்கன்னா, த லாஸ்ட் டைம் ஐ லுக் அட் திஸ் வேல்யூ இட் வாஸ் திஸ் சார். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் உண்டு. ஸோ இது படிச்சுட்டு போயிட்டு இன்டர்வியூ அதோ பிஎம் ஸ்கீம் கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரியலன்னா அங்கேயுமே ஒரு ப்ளோ, இந்த மாதிரி இல்லை யூ ஹேவ் டு ஸ்டடி மோர், யூ நாட் வெரி ஆக்யூரேட் அபவுட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன் மேம் ஐ லுக் இன் டு இட் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இட் வாஸ் வெரி மியூட்டட் என்னோட இன்டர்வியூ போனது. ஐ ஹேட் நோ ஹோப் சீரியஸ்லி. நான் ஒரு 12 வரும் 10 வரும், ஆனால் நல்ல மெயின்ஸு 98 எடுத்தனால ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வந்துச்சு. பட் அது இன்டர்வியூ முன்னாடி தெரியாது, நமக்கு மார்க் அப்புறம் தான் வரும். அதனால் வந்து அப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. இன்டர்வியூவில் 15.21 போட்டாங்க, டை கட்டிக்கோங்க கோட்டு போட்டுக்கோங்க, அதெல்லாம் அந்த இந்த பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, பூக்கி பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ சொல்கிற மாதிரி, அதெல்லாம் வரும் கண்டிப்பாக. நிறைய பேர் டை கட்டல, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் டை கட்டிட்டு ப்ரெசென்டபுளாக போனீங்க. நானும் ஒரு பையனை பார்த்தேன், பக்காவாக இருந்தான், அவன் நார்த் இந்தியன் பர்சன் போல, சூப்பராக இருந்தான். அவனை போனோடனே பேங்க்ல நேராக உட்கார வச்சுருவீங்கன்னு நினச்சேன். இன்டர்வியூல எடுத்தாங்க அவனை போயிட்டு. அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் வரும். இப்போ நான் பேசினேன் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ்க்கும் நான் அவுட் ஆஃப் 6 questions நான் 3 questions தான் ப்ராப்பராக பதில் சொன்னேன். அதுக்கே எனக்கு 15 மார்க்ஸ் போட்டிருக்காங்கன்னா, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்டாங்கன்னா 19 or 18 வந்து சாலிட் மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். ஆனால் நல்லா அழகாக போங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். I was so much excited, but I expected that he will get it surely. He is very sincere in his work, very dutiful, diligent as well as intelligent. இங்கிலீஷ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் எங்கள் ஃபேமிலியே இங்கிலீஷ். தாத்தா நான் சொன்னல, நான் பாஸ் ஆகணும்னு சொன்னப்ப என்ன நடந்துச்சு, அது பொங்கல் அன்னைக்கு நடந்துச்சு. எல்லாரும் இந்த டைலாக் சொன்னாங்க, எங்க தாத்தாவும் இந்த டைலாக் சொன்னாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். அதை பொங்கல் அன்னைக்கு எங்க தாத்தா தான் முதல் சொன்னாங்க, அப்புறம் ஊரே சொல்லிச்சு அது எங்கிட்ட டைலாக். ஃபஸ்ட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த பொங்கல் முடிச்சுட்டு உள்ளே வந்து ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தான். இப்போ ரிசல்ட் பார்க்கும்போது நானும் பக்கத்தில் போய் நின்னேன். பக்கத்தில் போய் நின்னேன்னா என்னப்பா பெருசாக நான் கேட்கலாம் பார்த்துட்டு இருந்தான். பட் சடனாக என்னை பார்த்து திரும்பி என்னை முகத்தை பார்த்து வேலை கிடச்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணல, பட் ஒரு ரிலேட்டடாக இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வேலை கிடச்சிருந்தா அந்த ஒரு மூமெண்ட்டு என்னை பக்கத்தில் நான் நின்னேன், என்னை பார்த்தா ஃபஸ்ட்டு சொன்னான். இட் வாஸ் அ வெரி கிரேட் மூமெண்ட். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. எப்போயுமே நான் சொல்கிறது என்னென்னா, நீ ஹார்ட் ஒர்க் போடு, எப்போ வருது வரட்டும் அப்படிங்கிறத என்னோடய கான்செப்ட். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அவன் போட்டுக்கிட்டே இருந்தான். அதை நான் இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு நாள் எதிர்பார்த்தது இல்லை. பட் நான் எதிர்பார்க்குறத வந்துட்டு உன்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு எந்த ஃபீல்ட்லேயும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபுல் எஃபர்ட் போட்டால் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதை மட்டும் தான் என் பையனை சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் டைம் ஃப்ரேமோ எந்த இதுவுமே செட் பண்ணல.
பட் போக போக அவனோட எஃபர்ட் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு, நீ நல்ல எஃபர்ட் போடுறப்பா நிச்சயமாக ரிசல்ட் இருக்குங்கிறத மட்டும் அப்பப்போ அவனுக்கு பெப்டாக் மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் அது ரிசல்ட்டு ஒரு 6 months நல்ல எஃபர்ட் போட்டான். ஃபஸ்ட் அவன் என்ட்ரி அவன் 1 year சொல்லியிருக்கும்போது 1 year வந்து என்ட்ரு ஆகும்போது நிறைய எக்ஸாம் வந்துருச்சு. அதனால் அதில் அவன் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் தான் போனான். பட் அவன் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அந்த எக்ஸாம்லேயுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதோட அவுட்கமும் நமக்கு நல்லபடியாக தெரிஞ்சுது. இல்லை, என் குழந்தைங்களை நான் வந்து கரெக்டாக நாங்கள் அதை கேட்கவே விடாத அளவுக்கு தான் நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போம். நாங்கள் யாருமே அவனை வந்து சொல்கிற அளவுக்கு நாங்களே அதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவோம். பட் அவன் பண்ணுறான், அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், அதனால் கண்டிப்பாக அவன் கிடச்சிருங்கிறது எனக்குலாம் 1000 time எனக்கு வந்து இருந்தது. அவங்க அப்பா தான் ஃபுல் கைட் பண்ணாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனை நான் ஃபோக்கஸே நாங்கள் பண்ணல. அதாவது ரொம்ப அவனை நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா தான் பார்த்தாங்க. அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தது ஃபுல்லாக 100 time அவங்களுக்கு எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுறீங்களா வேலைக்கு போகிறீங்களா அந்த அப்படிங்கிறதெல்லாம் தாட்டே எங்களுக்கு இல்லை. அதெல்லாம் அப்புறம் சொசைட்டியில் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. நமக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும் எப்போ வரும் அதுக்குள்ள டைம் நம்ம கொடுத்தாலே போகிறோம். ஸோ சொசைட்டி பற்றி கவலைப்படுறதோ கல்யாணத்தை பற்றி கவலைப்படுறதோ அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கரெக்டாக முயற்சி பண்ணி நடந்துகிட்டே இருக்கோம். அதனால் இது பெரிய ஹிச் கிடையாது. அவங்க இந்த வந்துருச்சு கல்யாணம் வேலை கிடைச்சிச்சு, இந்த ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட போகிறோம் நம்ம. அதனால் அது ஒன்றும் நைஸாக சொல்லிட்டாங்க. இப்போ தான் ப்ரெஷரே வருது. இப்போதான் நீங்கள் சொன்னது கரெக்டான வார்த்தை. அவனுக்கு வேலை கிடைச்ச அடுத்த செகண்ட் என்னோட என்ன வந்தது, மேட்ரிமோனியில் பதிவு பண்ணிடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. உடனே எங்களுடைய ரிலேஷன்ஸ்க்குலாம் நான் வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். நான் ஓரளவுக்கு சொல்லும் போது அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். கலா பெரிய பாட்டெல்லாம் சொல்லி எல்லாரும் 3 பொண்ணெல்லாம் ரெடியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு என்னன்னா பையன் நல்லா படிக்கிற பையன், இல்ல அவன் படிக்கிற பையனால எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் நாங்க கொடுக்கல அவனுக்கு. ஆனா ஒரு சொல்லிட்டே நான் மறந்துடக்கூடாதுங்கிற மட்டும் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். அவங்க அப்பா தான் பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன கேட்டாலும் சரி, பெட்ரோலுக்கா உடனே, சாப்பாடுக்கா உடனே, ஸ்டடி காலுக்கா உடனே, அங்க ரூம் தங்கறக்கா உடனே, எங்க போனா எப்ப கேட்டாலும் சரி. அவங்க அப்பா இப்போ கேட்டால் கூட இந்த சட்டையை கழட்டி கொடுத்துருவாரு. அந்த டைப் அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து ஃப்ரீடம் கொடுத்தனால தான் அவனால் முடிஞ்சுது. பட் நான் கொஞ்சம் ப்ரெஷர்னா எப்படி போடுவேன்னா, ஒரு பொறுப்பு, நீ வந்து அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், அந்த குடும்பத்தோட பொறுப்புன்னு மறைமுகமாக அவனுக்கு வந்து ஒன்று சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு எல்லா பசங்களும் சொல்கிறேன் அதே தான் நம்ம பண்ணுறோம். எங்கள் குழந்தைகளுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போங்க, அதில் இந்த எஸ்சி எம்பிசி அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது தான் இவங்க சொன்னேன். பட் இவனுக்கு என்னன்னா பொறுப்பு இருக்குப்பா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். மற்றபடி வேற ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. அவன் நல்லா படிக்கிற பையன். பட் அவன் ஒத்துக்க மாட்டான். என்னன்னா அவன் படிக்கிற பையன் அவனால அதை கான்ஃபிடண்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க மட்டும்தான் எனக்கு என்றைக்குமே ஒரு வருத்தம் உண்டு. எனக்கு இப்போ கூட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லும் போது எனக்கு உடனே நான் வந்தேன் நான். ஏன்னா என்னால் அதை இது பண்ண முடியல. ஏன்னா நான் கட் ஆஃபே 194.5 வச்சுருந்தேன் அவங்களுக்கு. அது அவனுக்கு தெரியாது. மேக்ஸில் 194, ஃபிசிக்ஸில் 198, அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் நல்ல மார்க்கு. பட் அவனுக்கு அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். அது ரொம்ப கொஞ்சம் யோசனை எங்களுக்கு. அது மட்டும் தான் இல்லை. இப்போ கூட இந்த பிஓ எக்ஸாம் கூட அவன் என்ன சொன்னான், ஏதோ எழுதியிருக்கம்மா எதிர்பார்க்காதம்மா, ஏதோ எழுதியிருக்கம்மா எதிர்பார்க்காமான்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்தோம். பிரேமம் பாஸ் பண்ணிட்டோம், மெயின் பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூ எல்லாத்தையுமே அவன் வந்து சொன்னதம்மா எதிர்பார்த்துறாதம்மான்னு சொல்லி தான் எங்களுக்கு ஃபைனலாக இவ்வளோ பெரிய இது கொடுத்தனால எங்களுக்கே நம்ப முடியாமல் தான் திருப்பி கேட்டேன். ராகேஷ் இருக்கா பாரு, உன் பேர் இருக்கா பாரு, உன் நம்பர் இருக்கா பாரு அப்படின்னு கேட்டேன் நான். ஜென்ரலாக எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் போடக்கூடாது. ஏன்னா உங்கள் இது வெராண்டா ரேஸில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக சிக்னிஃபிகண்ட் தான். எங்கேயுமே ஒரு கைடன்ஸ் வேணும் பசங்களுக்கு. கண்டிப்பாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு கைடன்ஸ் வேணும். அதையும் தாண்டி அவங்களோட எஃபர்ட் தான் சக்ஸஸுக்கு மெயின் ரேஸ். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் உள்ளது. அதான் உங்களோட இது வந்து அதனால ரெண்டு கம்பைன் ஆகும்போது டெஃபினட்டாக பசங்க. ஏன்னா என்னன்னே தெரியாமல் திக்கு தெரியாமல், ஏன்னா அவன் வந்து போனது வந்து சிவில், அவனுக்கு என்னன்னே தெரியல, யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், ஒன்றுமே ஐடியாவே இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய கோர்ஸ் வந்து சேர்ந்தது அவனுக்கு பெரிய ஒரு பெரிய பாயிண்ட் தான் நான் சொல்வேன். நான் இவ்வளோ மார்க் வாங்குறேன், நான் கேம்பஸ்லேயே வேலைக்கு போனேன் சிவில். என் நேரத்துக்கு எனக்கு சிவில் வந்து என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் வரல, எனக்கு கொடுக்க முடியல. நான் எஃபர்ட் போட்டாலுமே எனக்கு அந்த வேலை வரல. இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நான் 4 ஜாப் மாறிட்டேன். எதுலையாவது என்னால் வர முடியும்ட்டு அத்தனை டைமே ஒரு வார்த்தை என்ன கேட்காம இது நீ போனால் நல்லா இருந்துடான்னு சொல்கிற அப்பாவும், போனால் ஒழுங்கா போகணும்னு சொல்கிற அம்மாவும் இருந்தனால அதுபோது நம்ம இந்த 29 வயசுல யாரு வேலையை விட்டுட்டு வர முடியும்? அதெல்லாம் கஷ்டம். 100-1000 பேர்ல ஒருத்தர் கிடக்கிறதே கஷ்டம். எனக்கு கிடைச்சது சென்னையிலே இருந்துச்சு. அதனால இப்போ சென்னையில இருந்தாலுமே எனக்கு ஆன்லைன் இருந்தனால பிரச்சனை இல்லை, எங்க இருந்தாலும் படிச்சிருப்பேன். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு நான் ஐ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள். தேங்க்யூ சார்.